Dear students, நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல மோனோ ஹைபிரிட் கிராஸ் பார்த்தோமா? லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? மோனோ ஹைபிரிட் கிராஸ் பார்த்தோம் இல்லையா? அதுல வந்து என்ன சொன்னோம்? டெஃபினேஷன் என்ன சொன்னோம்? இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் சிங்கிள் கேரக்டர், இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் சிங்கிள் கேரக்டர்னு படிச்சோம் இல்லையா? இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் சிங்கிள் கேரக்டர் படிச்சோம். அதோட ஜீனோடைபிக் ரேஷியோ என்ன படிச்சோம்? ஜீனோடைபிக் ரேஷியோ 1:2:1. பினோடைபிக் ரேஷியோ 3:1. என்ன லாஸ் இதுல வந்ததுமா? லா ஆஃப் டாமினன்ஸ் ஒண்ணு. லா ஆஃப் டாமினன்ஸ் வந்தது. லா ஆஃப் செக்ரிகேஷன். லா ஆஃப் செக்ரிகேஷன். சோ இதெல்லாம் வந்து நம்ம மோனோஹைபிரிட் கிராஸ்ல எப்படி சிங்கிள் கேரக்டர் ஒரு ஜெனரேஷன்ல இருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு டிரான்ஸ்பர் ஆகுதுன்னு சொல்லிட்டு மெண்டல் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா டை ஹைபிரிட் கிராஸ். என்னமா பார்க்க போறோம்? டை ஹைபிரிட் கிராஸ். டைனா என்னது? டூ கேரக்டர்ஸ். இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் டூ கேரக்டர்ஸ் தான் என்னது? டை ஹைபிரிட் கிராஸ். இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் டூ கேரக்டர்ஸ். எப்படி ரெண்டு கேரக்டர்ஸ் வந்து ஒரு ஜெனரேஷன்ல இருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு எப்படி டிரான்ஸ்பர் ஆகுது அப்படின்னு வந்து பார்க்க போறோம். சோ இதுல வந்து டூ கேரக்டர்ஸ் எதை எடுத்திருக்காங்க? அங்க சிங்கிள் கேரக்டர்னு எதை எடுத்தோம்? பிளான்டோட ஹைட் எடுத்தோம் இல்லையா? ஹைட் எடுத்துக்கிட்டோம் இல்லையா? இங்க சீடோட ஷேப்பையும் கலர் ஆஃப் த காட்டிலிடன், காட்டிலிடனோட கலர் எடுக்க போறோம். ஒன்னு சீட் ஷேப், இன்னொன்னு கலர் ஆஃப் த காட்டிலிடன். ஷீட் ஷேப் அதுல இருக்கிற அந்த ரெண்டு ட்ரைட்ஸ், ரெண்டு எக்ஸ்பிரஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு ரவுண்டு, இன்னொன்னு வந்து ரிங்கிள். இது டாமினன்ட், இது என்னது? ரெசிசிவ். எல்லோ கிரீன், இது டாமினன்ட் கேரக்டர், இது ரெசிசிவ் கேரக்டர். ஓகேவா? இப்ப நம்ம கிராஸ்க்குள்ள போயிடலாமா? ஃபர்ஸ்ட் பேரண்ட். பேரண்ட்ல பியூர் லைன் நம்ம எடுத்திருக்கோம். பேரண்டல் ஜெனரேஷன்ல பியூர் லைன்ஸ் நம்ம என்ன எடுத்துக்கோம்? ரவுண்ட் எல்லோ. இதோட ஜீனோடைப் என்னன்னு பாத்தீங்கன்னா கேபிட்டல் ஆர், கேபிட்டல் ஆர், கேபிட்டல் ஒய், கேபிட்டல் ஒய். அடுத்து இட் இஸ் கிராஸ்ட் வித் ரிங்கிள் கிரீன். இதோட ஜீனோடைப் ஸ்மால் ஆர், ஸ்மால் ஆர், ஸ்மால் ஒய், ஸ்மால் ஒய். இப்ப கேமெட் ஃபார்மேஷன். அடுத்த ஸ்டெப் என்னது? கேமெட் ஃபார்மேஷன். மோனோ ஹைபிரிட் கிராஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்னது? ரெண்டு கேமெட் ஃபார்ம் ஆச்சு. ஓகேவா? சியர் மோனோ ஹைபிரிட் கிராஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு டாலையும் ஒரு டிராஃபையும் கிராஸ் பண்ணும்போது இங்க இதுல ரெண்டு கேமெட் வரும், இதுல ரெண்டு கேமெட், 4 கேமெட் வருதுன்னு பார்த்தோம் இல்லையா? மொத்தம் இதுல ரெண்டு கேமெட், இதுல ரெண்டு கேமெட். இதே டைஹைபிரிட் பார்க்கும்போது இங்க 4 கேமெட், இங்க 4 கேமா. டைஹைபிரிட்னு பாத்தீங்கன்னா 4 கேமெட்ஸ். மேல்ல இத வந்து மேலா எடுத்துக்கோ, இத வந்து ஃபீமேலா எடுத்துக்கோ. மோனோ ஹைபிரிட் கிராஸ்னா 2 கேமெட் ஃபார்ம் ஆகும். டைஹைபிரிட் கிராஸ்னா 4 கேமெட்ஸ் ஃபார்ம் ஆகும். ட்ரை ஹைபிரிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 கேமெட்ஸ் வந்து உனக்கு ஃபார்ம் ஆகும். ட்ரை ஹைபிரிட்ல ரெண்டு சைடுல 8 கேமெட்ஸ் வந்து உனக்கு ஃபார்ம் ஆகும். இங்க மோனோ ஹைபிரிட்ல பாத்தீங்கன்னா ஆஃப்ஸ்பிரிங்ஸ் வந்து 4 வந்துச்சு. எத்தனை ஆஃப்ஸ்பிரிங்ஸ் வந்து? 4. இங்க 16 ஆஃப்ஸ்பிரிங்ஸ் வரும், இங்க 64 ஆஃப்ஸ்பிரிங்ஸ் வரும். ஓகேவா? மோனோ ஹைபிரிட் கிராஸ்னா ரெண்டு சைடுல ரெண்டு கேமெட் ஃபார்ம் ஆகும், 4 ஆஃப்ஸ்பிரிங்ஸ் வரும். டை ஹைபிரிட் பாத்தீங்கன்னா 4 கேமெட்ஸ் ஃபார்ம் ஆகும், 16 ஆஃப்ஸ்பிரிங்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இங்க வந்து ட்ரை ஹைபிரிட்னா கேமெட்ஸ் 8 கேமெட்ஸ் ஃபார்ம் ஆகும். மொத்த ஆஃப்ஸ்பிரிங்ஸ் வந்து 64 ஆஃப்ஸ்பிரிங்ஸ் உனக்கு வந்து கிடைக்கும். கேமெட் ஃபார்மேஷன் பார்க்க போறோமா? கேமெட் ஃபார்மேஷன்ல இந்த இடத்துல உனக்கு 4 கேமெட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த கேபிட்டல் ஆர் வந்து இந்த கேபிட்டல் ஒய்யோட போகலாம். ஃபர்ஸ்ட் கேமெட் இதோட ஜாயின் ஆகலாம், அதோட இஷ்டப்படி ஜாயின் ஆகலாம். இந்த கேபிட்டல் ஆர் இந்த கேபிட்டல் ஒய்யோட சேரலாம். ஓகேவா? ரெண்டாவது கேமெட். அடுத்த செகண்ட் ஆர் இருக்கு பாரு, இந்த தேர்ட் ஒய்யோட சேரலாம். இந்த செகண்ட் ஆர் ஃபோர்த் ஒய்யோட சேரலாம். இது மாதிரி உனக்கு 4 கேமெட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகலாம். அதே மாதிரியே இந்த ஸ்மால் ஆர் வந்து ஃபர்ஸ்ட் இருக்க ஸ்மால் ஆர் தேர்ட் இருக்க ஸ்மால் ஒய்யோட ஜாயின் பண்ணலாம், அல்லது இந்த ஃபர்ஸ்ட் இருக்க ஸ்மால் ஆர் ஃபோர்த் இருக்க ஸ்மால் ஒய்யோட ஜாயின் பண்ணி கேமெட் வந்து ஃபார்ம் ஆகலாம். அதே மாதிரியே செகண்ட் இருக்கிற இந்த ஸ்மால் ஆர் தேர்ட் இருக்க ஒய்யோட சேரலாம், அல்லது தேர்ட் இருக்கிற இந்த ஆர் வந்து ஃபோர்த் இருக்க ஒய்யோட சேர்ந்து இது மாதிரி உனக்கு 4 கேமெட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். போத் சைட்ஸ்ல ரெண்டு சைட்ல மேல ஃபீமேல என்னது 4 கேமெட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். F1 ஜெனரேஷன்ல நான் F2 ஜெனரேஷன் உனக்கு பிரீஃபா போட்டு காட்டுறேன். F1 ஜெனரேஷன்ல உனக்கு என்ன கிடைக்கும், ரிசல்ட் என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா இது ரெண்டு இடையில கிராஸ் பண்ணா உனக்கு ரிசல்ட் வந்து கேபிட்டல் ஆர், கேபிட்டல் ஒய், கேபிட்டல் ஆர், ஸ்மால் ஆர், கேபிட்டல் ஒய், ஸ்மால் ஒய். இதுதான் F1 ஜெனரேஷன்ல உனக்கு எல்லா ஆஃப்ஸ்பிரிங்ஸுமே 16மே எப்படி கிடைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ரேஷியோ தான் கிடைக்கும். நம்மளுக்கு தெரியும் கேபிட்டல் ஆர் இருந்தாலும் சரி, கேபிட்டல் ஒய் இருந்தாலும் சரி,
அது என்னது டாமினன்ட் கேரக்டர் அந்த இடத்துல எக்ஸ்பிரஸ் ஆகும். இங்க ரவுண்டும் எக்ஸ்பிரஸ் ஆகும், ரவுண்ட் சீடாகவும் எல்லோ காட்டிலிடன் ஆகவும் இருக்கும். ரவுண்ட் சீட் அண்ட் எல்லோ காட்டிலிடன். சோ இங்கதான் அவர் வந்து லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் சொல்றாரு. லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் சொல்லிட்டு ஒரு பிரின்சிபல சொல்றாரு. இந்த கேமிட் எதையுமே டிபெண்ட் பண்ண வேண்டாம், இதோட இஷ்டப்படி இதோட சேரலாம், இதோடையும் என்ன சேர்ந்தாலும் கேமிட்டா ஃபார்ம் பண்ணலாம். ஓகேவா? கேமிட் ஃபார்மேஷன் அப்போ இந்த ஆர் வந்து இந்த தேர்ட் வை அல்லது ஃபோர்த் வையோட சேர்ந்து உனக்கு ஃபார்ம் பண்ணலாம். இந்த செகண்ட் ஆர் ஓகேவா? சோ இங்க வந்து லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் வந்து உனக்கு வருது. ஓகேவா? லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனது இந்த ஃபர்ஸ்ட் ஆர் தேர்ட் வையோட சேர்ந்து கேமெட்டா ஃபார்ம் பண்ணலாம், இந்த ஃபர்ஸ்ட் ஆர் ஃபோர்த் வையோட சேர்ந்து கேமெட்டா ஃபார்ம் பண்ணலாம், செகண்ட் ஆர் தேர்ட் வையோட சேர்ந்து கேமெட்டா ஃபார்ம் பண்ணலாம், செகண்ட் ஆர் வந்து ஃபோர்த் வையோட சேர்ந்து உனக்கு கேமெட்டா ஃபார்ம் பண்ணலாம். நம்ம எப்பவுமே மோனோ ஹைபிரிட் கிராஸ்ல என்ன படிச்சிருக்கோம்? லா ஆஃப் டாமினன்ஸ். இப்போ இதுவும் கேபிட்டல் ஆர் இருக்கு, இதுவும் கேபிட்டல் ஆர் இருக்கு. அப்ப ரெண்டுமே கேபிட்டல், ரெண்டு டாமினன்ட் ஜீன் இருக்கு. இந்த டாமினன்ட் ஜீன் இதோட எக்ஸ்பிரஷனை போய் எதுவுமே பண்ணல. ஓகேவா? இட் டஸ் நாட் அஃபெக்ட். இது வந்து இண்டிபெண்டா எக்ஸ்பிரஸ் ஆகுது, இதுவுமே இண்டிபெண்டா எக்ஸ்பிரஸ் ஆகுது, ரவுண்டும் எக்ஸ்பிரஸ் ஆகுது, எல்லோவும் எக்ஸ்பிரஸ் ஆகுது. இததான் அவர் என்னன்னு சொல்றாரு? லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு ஜீன்ஸ் இருக்கு இல்லையா? இந்த ஆளிலும் சரி இந்த ஆளிலும் சரி ரெண்டுமே அதோட இஷ்டப்படி எக்ஸ்பிரஸ் ஆகுது. ரவுண்டும் எக்ஸ்பிரஸ் ஆகுது, எல்லோவும் எக்ஸ்பிரஸ் ஆகுது. எல்லோ போய் ரவுண்ட எந்த ஒரு இன்டர்ஃபியரும் பண்ணல, ரவுண்ட் போய் எல்லோ கலரை போய் எந்த ஒரு இன்டர்ஃபியரன்ஸுமே பண்ணல. ரெண்டு டாமினன்ட் ஜீனுமே இந்த இடத்துல எக்ஸ்பிரஸ் ஆகுது இல்லையா? அதுதான் லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். சோ ஒரு அலில் இன்னொரு அலில போய் டிபெண்ட் பண்ணாது, அதாவது அதுவாவே எக்ஸ்பிரஸ் ஆகுறதா என்னது? லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். F1 ஜெனரேஷன் உனக்கு எல்லாமே எப்படி கிடைக்குது? எல்லாமே ரவுண்ட் எல்லோவா கிடைக்குது. ரவுண்ட் பிளான் F1 ஜெனரேஷன் நம்ம கிடைச்சது எல்லாமே ரவுண்ட் அண்ட் எல்லோ. ஓகேவா? ரவுண்ட் சீடாவும் எல்லோ காட்டிலிடனும் தான் கிடைச்சிச்சு. ஓகேவா? சோ லா ஆஃப் செக்ரிகேஷன் சொன்னேன். இங்க ரெண்டு கேரக்டருமே உனக்கு வந்து எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கு. இது போய் இதையும் பண்ணல, இது போய் இதை எதுவுமே செய்யல. அப்போ இதுதான் என்னது? லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். F2 ஜெனரேஷன்ல நம்ம என்ன பண்ணுவோம்? F1ல கிடைச்சதே கிராஸ் பண்றதுதான் F2 ஜெனரேஷன். சோ F1ல நம்மளுக்கு கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய் is crossed again with capital R small r capital Y small y. அடுத்து gamete formation போடுவோமா? gametes ன்னு பாத்தீங்கன்னா சோ இப்ப law of segregation என்னது? ஒரு கேமெட்டும் அதோட இஷ்டப்படி சேர்ந்து பிரியுதுன்னு சொல்லி படிச்சோம் இல்லையா? சோ இந்த first R it's go with this capital Y. சோ first gamete இப்படி வந்து ஃபர்ஸ்ட் கேமெட் ஃபார்ம் ஆகலாம், அல்லது இந்த ஃபர்ஸ்ட் ஆர் கோஸ் வித் த ஃபோர்த் ஒய் இப்படி கேமெட் ஃபார்ம் ஆகலாம். செகண்ட் ஒய் கோஸ் வித் த தேர்ட் ஒய், செகண்ட் ஆர் கோஸ் வித் த தேர்ட் ஒய். அதே மாதிரியே செகண்ட் ஆர் கோஸ் வித் த ஃபோர்த் ஒய். ஸோ இது மாதிரி உனக்கு 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேமெட்ஸ் ஃபார்ம் ஆகலாம். அதே மாதிரியே இந்த சைட்லயும் 4 கேமெட்ஸ் capital R capital Y capital R small y small r capital Y small r small y னு 4 gametes உனக்கு female gametsல ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? அடுத்து நம்ம இது ரெண்டுக்கு இடையில கிராஸ் பண்றோம். ஜெனரேஷன்ல நம்ம gametes போட போறோம். 4 gametes இல்லையா? 1 2 3 4 gametes. gametes எழுதிக்கோ. மேல் gamete அந்த இடத்துல எழுது. capital R capital Y capital R small y small r capital Y small r small y. அதே மாதிரியே ஃபீமேல் குள்ள கேமெட்ஸ் எழுது. ஸ்மால் ஆர் கேபிட்டல் Y கேபிட்டல் R ஸ்மால் y ஸ்மால் r கேபிட்டல் Y ஸ்மால் r ஸ்மால் y. ஓகேவா? இப்போ பண்ணட் ஸ்கொயர் போட்டுருவோமா? ஃபெர்டிலைசேஷன் நடந்ததுக்கு அப்புறம் எத்தனை ஆஃப்ஸ்பிரிங்ஸ் கிடைக்குதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்றதா என்னது? பண்ணட் ஸ்கொயர். கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் டு கால்குலேட் த நம்பர் ஆஃப் ஆஃப்ஸ்பிரிங்ஸ் இன் த ஜெனரேஷன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்றதா என்னது? பண்ணட் ஸ்கொயர். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா? capital R capital R capital Y capital Y capital R capital R capital Y small y capital R small r capital Y capital Y capital R small r capital Y small y capital R capital R capital Y small y capital R small y small y capital R small r capital Y small y capital R small y small y capital R small r capital Y capital Y capital R small r capital Y small y
small r, capital Y, small r, capital Y, small y, capital R, capital Y, small y, capital R, small y, small y, capital R, small r, capital Y, small y. F2 ஜெனரேஷன்ல நம்மளுக்கு மொத்தம் எத்தனை ஆஃப்ஸ்பிரிங்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 16. டைஹைபிரிட் கிராஸ்னாலே நம்மளுக்கு எத்தனை ஆஃப்ஸ்பிரிங்ஸ் கிடைக்கும்? 16 ஆஃப்ஸ்பிரிங்ஸ் வந்து கிடைக்கும். ஓகேவா? இப்போ இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஒரு கேபிட்டல் ஆர் இருந்தாலே அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? டாமினன்ட் கேரக்டர். ஸோ கேபிட்டல் ஆர் இருந்தா அது டாமினன்ட் கேரக்டர், ஸ்மால் ஆர் இருந்தா அது ரெசசிவ் கேரக்டர். ஸோ கேபிட்டல் ஆர் வந்துச்சுன்னா அந்த இடத்துல டாமினன்ட் கேரக்டர் தான் எக்ஸ்பிரஸ் ஆகும். ஆறுங்கிறது எதை இண்டிகேட் பண்ணுது? ரவுண்டு. இது ரவுண்ட் எல்லோ. சரியா? இங்க என்னது? ரவுண்ட் எல்லோ. இங்கே கேபிட்டல் ஆர் இருக்கு, கேபிட்டல் ஒய் இருக்கு, அதனால இதுவும் ரவுண்ட் எல்லோ. கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் இருக்கு, ரவுண்ட் எல்லோ. ஸோ இதுல 9 பாத்தீங்கன்னா உனக்கு வந்து ரவுண்ட் எல்லோ கேரக்டர்ஸ் வருது. இதுவும் ரவுண்ட் எல்லோ, இதுவும் ரவுண்ட் எல்லோ. இதுல கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் இருக்கு, ரவுண்ட் எல்லோ. கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் இருக்கு, ரவுண்ட் எல்லோ. இங்கேயும் கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் இருக்கு, ரவுண்ட் எல்லோ. இதுவும் ரவுண்ட் எல்லோ உனக்கு. அடுத்து ரவுண்ட் கிரீன். இது என்னது? ரவுண்ட் கிரீன் உனக்கு. சோ ரவுண்டா இருக்கு, கிரீன் கலர் காட்டிலிடன்ஸ் பிரசன்ட் ஆகும். ரவுண்ட் கிரீன், ரவுண்ட் கிரீன். இது ஒரு ரவுண்ட் கிரீன். ஓகேவா? அடுத்து இது வந்து உனக்கு ரிங்கிள் எல்லோ. இது என்னது? ரிங்கிள் எல்லோ. இதுவும் ரிங்கிள் எல்லோ. ஒரு ஸ்மாலா கேபிட்டல் ஒய் இருக்கிறதுனால ரிங்கிள் எல்லோ. சோ இங்க இது ரிங்கிள் எல்லோ. இது மூணு உனக்கு என்னது? ரிங்கிள் எல்லோ. ஓகேவா? சோ இது வந்து ரிங்கிள் கிரீன். இது லாஸ்ட்ல இருக்கிறது உனக்கு என்னது? ரிங்கிள் கிரீன். இது ஒண்ணு மட்டும் ரிங்கிள் கிரீன் சீடு. ஓகேவா? சோ இது அந்த பேரண்டல் டைப் நம்ம பார்த்தோம் இல்லையா, ரெசிசிவ் வச்சோம் இல்லையா, ரிங்கிள் கிரீன். சோ இதுல 9 என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரவுண்ட் எல்லோ இருக்கு. 9 வந்து ரவுண்ட் எல்லோ இருக்கு. 3 வந்து ரவுண்ட் கிரீன் இருக்கு. 3 வந்து ரிங்கிள் எல்லோ இருக்கு. ஒன்னே ஒன்னு வந்து ரிங்கிள் கிரீன் இருக்கு. நம்மளுக்கு ரேஷியோ அப்போ இதுல பினோடைபிக் ரேஷியோ தான் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. ஜீனோடைபிக் ரேஷியோ வந்து கொஞ்சம் லென்த்தா வரும், அது நம்மளுக்கு தேவையில்லை. இதுல பினோடைபிக் ரேஷியோ என்னன்னு பாத்தீங்கன்னா 9:3:3:1. ஓகேவா? சோ இங்க பாத்துக்கோ. சோ இது எல்லாமே உனக்கு என்னது? ரவுண்ட் எல்லோ. இது எல்லாமே ரவுண்ட் எல்லோ. இது 9 ரவுண்ட் எல்லோ. ரவுண்ட் கிரீன். இந்த மூணு உனக்கு என்னது? ரவுண்ட் கிரீன். இந்த மூணு ரிங்கிள் எல்லோ. இது உனக்கு ரிங்கிள் கிரீன். ஓகே, அப்போ டைஹைபிரிட் கிராஸோட ரேஷியோ உனக்கு என்னது? 9:3:3:1. Okay, all you understand this? Dear students, all of you take page number 40 in your biobotany textbook, ma. Take the heading dihybrid cross. Dihybrid cross is a genetic cross which involves individual differing in two characters. Single characters வச்சு பார்த்தது monohybrid cross. இங்கே dihybrid inheritance is the inheritance of two separate genes. Inheritance நம்ம சொல்லிக்கோம், transfer of characters from one generation to next generation தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? inheritance அப்படின்னு சொல்லுவோம். Inheritance of two separate genes each with two alleles, that is called as dihybrid cross. So law of இதில் என்ன law வருது? dihybrid crossல monohybrid crossல பார்த்தீங்கன்னா law of dominance படித்தோம், law of segregation படித்தோம். dihybrid crossல வந்து உனக்கு என்ன law அதில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா law of independent assortment. ஸோ நம்ம போர்டில் டீச் பண்ணும்போதே அதை பற்றி நம்ம கிளியராக பார்த்தோம். அதோட டெஃபினேஷன் வந்து மார்க் பண்ணிக்கோ. ஸோ இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டினில் இதை கேட்கலாம் உனக்கு. when two pairs of traits are combined in a hybrid. ஹைப்ரிடில் என்ன பண்ண போகிறோம்? 2 pairs of characters வந்து கம்பைண்ட் ஆகுது. இங்கே என்னதுன்னா segregation of one pair of character is independent to the other pair of characters. ஸோ நம்ம அதில் பார்த்தோம் இல்லையா, கேபிட்டல் ஆரும் இருக்குது, கேபிட்டல் ஒய்யும் இருக்குது. கேமெட் டியூரிங் த டைம் ஆஃப் கேமெட் ஃபார்மேஷன் அப்போது உனக்கு வந்து கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் இருக்குது. இதோட எக்ஸ்பிரஷன் போய் இந்த கேபிட்டல் ஆர் போய் கேபிட்டல் ஒய்யில் மிக்ஸ் ஆகாது, கேபிட்டல் ஒய் வந்து கேபிட்டல் ஆரில் மிக்ஸ் ஆகாது. இது ரெண்டும் எப்படி இருக்கும்? ஒன்று டிபெண்ட் பண்ணியிருக்காது. 2 ஜீன்ஸுமே எப்படி இருக்கும்? இண்டிபெண்ட்டாக இருக்கும். அடுத்த பாயிண்ட் பாரு, ஜீன்ஸ் தட் ஆர் லொக்கேட்டட் இன் டிஃப்ரெண்ட் குரோமோசோம்ஸ். ஸோ 2 கேரக்டருக்கு உள்ள ஜீன் வந்து
2 டிஃப்ரெண்ட் குரோமோசோம்ஸில் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது. டியூரிங் த டைம் ஆஃப் கேமெட் ஃபார்மேஷன், அதாவது மியாசிஸ் நடக்கும்போது அந்த ஜீன்ஸ் வந்து அந்த கேமெட்ஸ் வந்து அதோட இஷ்டப்படி இண்டிபெண்ட்டாக ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட். மெனி பாசிபிள் காம்பினேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ் கேன் அக்கர் இன் த கேமெட்ஸ். ஸோ இதில் வந்து நிறைய பாசிபிலிட்டிஸ் வந்து நம்மளுக்கு வந்து கேமெட் வந்து ஃபார்ம் ஆகலாம், நிறைய பாசிபிள் டைப்ஸ் வந்து ஃபார்ம் ஆகலாம். அடுத்து இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட் லெட்ஸ் டு ஜெனட்டிக் டைவர்சிட்டி. ஸோ ஜெனட்டிக் டைவர்சிட்டி எது கொண்டு வருது? இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட். If an individual produced genetically dissimilar gamete, it is the consequence of independent assortment. What is the meaning of consequence, ma? Consequences means effects of independent assortment. ஓகேவா? ஸோ டிசிமிலர் கேமெட்ஸ் உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா it is the consequence of the independent assortment ஓட consequence-னால தான். Next point பாருமா, through the independent assortment the maternal and the paternal members of all pairs were distributed to the gametes. maternal அப்படின்றனா மதர், paternal அப்படின்னா ஃபாதர். ஸோ மதர்கிட்டேருந்து 23 பேர் ஆஃப் குரோமோசோமும் ஃபாதர்கிட்டேருந்து 23 பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ் வந்து தான் அந்த ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் என்ன கிடைக்குது? 46 குரோமோசோம்ஸ் கிடைக்குது இல்லையா? ஸோ ஆல் பாசிபிள் குரோமோசோமல் காம்பினேஷன் வேர் ப்ரொடியூஸ் லீடிங் டு த ஜெனட்டிக் வேரியேஷன்ஸ். ஸோ இது மூலமாக வந்து நம்மளுக்கு ஜெனட்டிக் வேரியேஷன், இந்த இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட் மூலமாக நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க? ஜெனட்டிக் வேரியேஷன்ஸ் வந்து உருவாது அப்படின்னு சொல்கிறாங்க. செக்ஷுவலி ரீப்ரொடியூஸ் பண்ணுற பிளான்ஸ்லேயும் அனிமல்ஸ்லேயும் டியூ டு த இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட் மூலமாக தான் நம்மளுக்கு வந்து ஜெனட்டிக் வேரியேஷன் கிடைக்குது. இந்த ஜெனட்டிக் வேரியேஷன் லெட்ஸ் டு த ப்ராசஸ் ஆஃப் எவல்யூஷனுக்கு ஹெல்ப்பாக இருக்கிறதும் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட் தான். லா ஆஃப் செக்ரிகேஷன் இஸ் கன்சர்ன் வித் த அலில்ஸ் ஆஃப் ஒன் ஜீன்ஸ். ஓகேவா? லா ஆஃப் செக்ரிகேஷனில் எதை படிக்கிறோம்? ஒரு ஜீனில் இருக்கிற அந்த 2 அலில்ஸ் வந்து எப்படி பிரியுது அப்படின்றத பற்றி படிக்கிறதா என்னது? லா ஆஃப் செக்ரிகேஷன். பட் லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட் டீல்ஸ் வித் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஜீன்ஸ். 2 குரோமோசோம்ஸ் இடையில இருக்கிற 2 வித ஜீன்ஸுக்கு இடையில உள்ள ரிலேஷன்ஷிப்பை பற்றி படிக்கிறதா என்னது? லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட். இதில் நம்ம போர்டில் பார்த்தா இந்த கிராசிங் தான் கொடுத்துருக்காங்க. கிராசிங் ஆஃப் 2 plants differing in 2 pairs of contrasting traits is called as a dihybrid cross. 2 different கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸை வச்சு நம்ம கிராஸ் பண்ணுறதா என்னது? டைஹைப்ரிட் கிராஸு. ஸோ 2 கேரக்டர்ஸ் எதை எடுத்துக்கிட்டோம்னா கலரும் ஷேப்பும் எடுத்துக்கிட்டோம். மெண்டல் வந்து சீடோட ஷேப்பை வந்து ரவுண்டும் ரிங்குலுமா எடுத்துக்கிட்டாரு. கோட்டலிடனோட கலரை வந்து எல்லோவும் க்ரீனுமா எடுத்துக்கிட்டாரு. 2 கேரக்டர்ஸ் எடுத்துக்கிட்டாரு. அதோட ஜீனோடைப் ஜீன்ஸ் பார்த்தீங்கன்னா சீட் ஷேப்புக்கு வந்து டாமினன்ட் கேரக்டருக்கு கேபிட்டல் ஆர்னும் ரெசிசிவ் கேரக்டருக்கு ஸ்மால் ஆர்னு நேம் கொடுத்தாரு. கோட்டலிடனோட கலரில் வந்து டாமினன்ட் கேரக்டருக்கு கேபிட்டல் ஒய்னும் ரெசிசிவ் கேரக்டர் க்ரீனுக்கு வந்து ஸ்மால் ஒய்னும் கொடுத்துருக்காரு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பியூர் ப்ரீடிங் ரவுண்டு எல்லோவை எடுத்துட்டோம். பியூர் ப்ரீடிங் ரவுண்டு எல்லோ வெரைட்டி இஸ் ரெப்ரசன்ட் பை த ஜீனோடைப் என்னன்னு கொடுக்குறோம்? கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய்னு கொடுக்குறோம். அடுத்து பியூர் ப்ரீடிங் க்ரீன் ரிங்கிள்டு பேரண்ட் எடுத்துட்டிங்கன்னா அதோட ஜீனோடைப் வந்து ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய்னு கொடுக்குறோம். During the gamete formation, the paired genes of the characters assorts out independently of the other pair. Gamete formation ஆகும்போது gametes அதோட இஷ்டப்படி பிரிஞ்சு சேருது. During gamete formation, the paired genes of a character assort out independently. இதுதான் law of independent assortment. During the F1 into F1 fertilization, each zygote with an equal probability receive one of the 4 combinations from each parent. The result and gametes thus will be genetically different and they are as following 4 types நம்மளுக்கு கிடச்சிது. ஸோ நம்ம இதெல்லாம் போர்டில் பார்த்தோம். ரவுண்டு ரவுண்டு எல்லோ ரிங்கிள் க்ரீன் ரவுண்டு க்ரீன் ரிங்கிள் நம்மளுக்கு கிடச்சிது. ரேஷியோ வந்து 9:3:3:1 ரேஷியோ நம்மளுக்கு கிடச்சிது. அந்த டைஹைப்ரிட் கிராஸ் வந்து ஒரு 5 மார்க் கொஷின். All you must learn this question.